இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். டெல்லி பாஜக தலைவர்கள் சென்னை வந்து அதிமுக தலைவர்களை சந்தித்தது ஒரு காலம். ஆனால் இன்றைய நிலைமை வேறு என தாவேக கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். அதிமுகவை ஏன் விமர்சிக்கல அப்படின்ற கேள்வி வைக்கிறப்போ அந்த இடத்துல இன்னும் அதிமுக தாவேக ஒரு கூட்டணிக்கான வாய்ப்பு அப்படின்ற ஒரு ஹோப்பை இணைச்சு பார்க்குறாங்களே. எங்க தலைமையில் கொள்கை எதிரி பாஜகவை வீழ்த்த, அரசியல் எதிரி திமுகவை ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்த யார் வந்தாலும் வரவேற்கிறோம், அதிகார பகிர்வு கொடுத்து அரவணைக்கிறோம். யாருமே சொல்ல மாட்டாங்க அது அதிமுகவுக்கு அதுதான், விசிகாக்கும் அதுதான், கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அதுதான், யாராக இருந்தாலும் அதுதான். நீங்கள் யாரை வேணால் அந்த இடத்துல போட்டுக்கோங்க. ஆனால் இப்போது தற்காலத்தில் 2026 பாஜக என்ற ஒரு உலகத்திலே ஒரு மோசமான கொள்கையை வைத்திருக்கவர்களோடு ஒட்டோ ஒரவோ வைத்திருப்பவர்கள் பக்கம் நாங்கள் திரும்பி கூட பார்க்க மாட்டோம். அவங்க இன்னும் வெளிப்படையாக சொல்லலை. சொன்னால் என்ன நடக்குங்கிறது வேற. என்னுடைய வேதனை என்ன தெரியுமா? நீ யாரு? டெல்லியிலிருந்து ஃப்ளைட் ஏறி வந்து போயஸ் கார்டன் தலைவர் கேட் எப்போ திறக்கணும் காத்திருந்த காலத்தினுடைய தலைவராக இப்போ நீங்கள் இருக்கீங்க, அந்த தலைமையில் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் இங்கேருந்து ஆளாள் ஃப்ளைட்டு பிடிச்சி போய் டெல்லியில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்னுடைய அரசியலை தாண்டி, என் அரசியல் கட்சியை தாண்டி தமிழ்நாட்டில் நான் நீண்ட நெடுங்காலமாக அரசியலை ஃபாலோ பண்ணுறவனா பார்க்கும்போது எனக்கு வேதனையாக இருக்குது. சார், உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டு நலன் சார்ந்த அரசியலும் பேச நரேந்திர மோடி சென்னை வந்து தான் சார் பார்ப்பாங்க ஒரு கட்சியினுடைய தலைவரை. தட் இஸ் அதிமுக சார். அதுக்கு தான் சார் அதிமுக ஃபேமஸ். அதனால தான் சார் அந்த அம்மா அயன் லேடின்னு சொன்னாங்க. ஆனால் தனது கடைசி காலத்தில் சொன்னாங்க, இனி கடைசி மூச்சு வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியினோடு ஒட்டுமில்லை உறவுமில்லைன்னு அந்த அம்மா சொன்னாங்க. என்னென்ன இருக்குடே என்னவோ தெரில, இப்போ போகிறாங்க வராங்க. நீங்கள் சொன்ன மாதிரி மாநில நலன் சார்ந்தும் பேசியிருக்கலாம். அவங்க என்ன பேசுனாங்கன்னே தெரியாமல் நம்ம சொல்ல முடியாதுல்ல. அதை கண்ணை முடிக்கிட்டு இருட்டில் கையை தடவிட்டு யானையா பூனையா நம்ம சொல்ல முடியாது. வெளியில் வந்துடும் அது யானையா இல்லை பூனையா அப்படின்னு கொஞ்சம் நாள் வெளில வந்துடும். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.